இதுக்கு முன்னால இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததே இல்ல. இப்ப தூக்கம், தூக்கம் இல்லாம இருக்கிறது, தூக்கத்தை ஒட்டிய பிரச்சனைகள்னு முளைச்சிருக்கிற புதிய புதிய காம்ப்ளிகேஷன் என்ன? இப்போ ஒண்ணு சொன்னீங்கல்ல, தூக்கத்த கண்ட்ரோலே பண்ண முடியாம 1/2 அன் ஹவர் வந்து கார்ல தூங்கிட்டு போறாங்கன்னு. இந்த மாரி நம்ம கேள்விப்பட்டிராத என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த தூக்கத்தால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு? ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கிங் பிளேஸ்லயும் நடக்குது. ரோட் சைடு ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. இப்போ ரீசென்ட்டா எய்ம்ஸ்ல ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ரா, லக்னோ அந்த ரோட்ல ஹைவே. ஹைவேஸ்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸு, கேரளால அந்த மாரி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்ராட்ல நெறைய ஸ்டடீஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 25-30% ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து தூக்கமின்மைனால. ஆனா ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் அட்ரெஸ் பண்ற அளவு நம்ம தூக்கம் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறதுல அவேர்னஸ் இல்ல. இல்ல. இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஆக்சுவலா இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருத்தவங்க வந்து சரியா தூங்குனாங்களா, இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்காம, நம்ம வந்து அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து இட்ஸ் பியூர்லி அன்அவேர்னஸ்.